வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 26 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு பலன்கள். தனுசு ராசி. உங்கள் ராசிநாதனான குரு 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். 7ஆம் வீடுன்னு சொன்னால் ஹஸ்பண்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஹஸ்பண்டால் ஒரு மனுஷனுக்கு நன்மைகள் நடக்குமா? இந்த காலம் அப்படி ஆயிடுத்து, வேறு ஒன்றும் இல்லை. நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஹஸ்பண்டால் ஒய்ஃபுக்கு நன்மை, ஒய்ஃப்னால ஹஸ்பண்டுக்கு நன்மை. இது உலக அதிசயத்தோட 8வது அதிசயம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த 8வது அதிசயம் நடக்கும் இப்போ. ஏன்னா குருவின் பார்வை. சரி, ஆரோக்கியத்துக்கு நல்லதா? நிச்சயமாக நல்லது. ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். 3ஆம் இடத்தில் ராகு, முயற்சி ஸ்தானம்னு வேறு. இந்த முயற்சி ஸ்தானத்தில் ராகு உட்காந்தா என்னையா நடக்கும்? வானத்தை வில்லாய் வளைப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் வளைச்சாலும் வளைப்பீங்க. அந்த அளவுக்கு முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். சரி, இந்த முயற்சி பண்ண செயல்திறன் வேண்டுமே. 4ல் இருக்கக்கூடிய சனி அதை தருவார். அப்போ சிறந்த செயல்திறன், அதனால ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பெரிய ஒரு விஷயத்தை நடத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நான் பெரிய அரண்மனை கட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சா, முதல்ல நான் அதை கற்பனையில் நினைப்பேன். அதுக்கப்புறம் அதை அதுக்கான வடிவம் ஒரு பேப்பரில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இறங்குறேன். இதுதானே அதோடைய சீக்வன்ஸு. அதுதான் இது. 3ல் இருக்கக்கூடிய ராகு அந்த ஐடியாஸை கொடுக்குறார். 4ல் இருக்கக்கூடிய சனி அது செயல்படுத்துவதற்கான தன்மையை செய்கிறார். அப்போ இது ரெண்டும் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு சமாச்சாரமாக இருக்கு. அடுத்து 6ஆம் வீட்டில் சுக்கிரன். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், காதலிக்க நேரம் இல்லை. நல்லதா கெட்டதா எப்படி வேணா எடுத்துங்க, ஆனால் காதலிக்க நேரம் இல்லை. அதான். அப்புறம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செய்யக்கூடிய வேலைக்கு நல்ல கூலியை கொடுப்பார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் எப்படிப்பட்டவங்கன்னா, நியாயம், தர்மம், இதெல்லாம் எனக்கு தெரியும் போடா, எனக்கு தெரியும் போடா அப்படின்னு சொன்னால் எப்படி? நீங்கள் சொன்னதான் நியாயம், நீங்கள் சொன்னதான் தர்மம். இப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்தி கூட தரும். இந்த மாதிரியான ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தானே இந்த காலம். பெரிய அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் செய்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஹெல்த் வேணுமே. குரு பார்க்கிறார், நல்ல ஹெல்த்து. இந்த வாரம் நல்ல வாரமா? காரிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாரமாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையில் நல்ல வாரம்தான். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.